வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாட்களும் கூட நம்முடைய கையில் இருக்கிற வேதத்தை குறித்து அவதூறாக பேசுறது, விசுவாசம் இல்லாத காரியங்கள், இது இடைச்சொல்கள் இருக்கிறது, இது தேவனுடைய வார்த்தையில் அவர் எழுதி கொடுக்கல, மனுஷர்கள் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வசனத்தினுடைய காரியத்தை, வேதம் டிசைன் பண்ணப்பட்ட விதத்தை நாம நல்லா தெளிவா புரிஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு கடுகளவு கூட நம்ம அசைக்க முடியாது, எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. நீங்க சகரியா 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போதும் கூட அதுல கூட ஒரு தனியா செருபாபேல உள்ள கொண்டு வந்து வைப்பாரு. அப்ப இந்த இடத்துல என்ன தனியா உள்ள ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் தெரியுது வேதத்தினுடைய மகத்துவம். அருமையான சகோதர சகோதரி, நல்லா தெரிஞ்சுக்குங்க வேதங்கள் எப்படி தேவன் டிசைன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் சாதாரணமா மனுஷர் புரிந்து கொள்ள முடியாது, தேவ ஆவி உள்ளவன் தான் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு, மனுஷர் உள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியலை எவன் அறிய முடியும், அதே போல தேவனுள்ள ஆவி அன்றி தேவனுக்குரியவர்களை அறிய முடியாது. இது தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. தேவ ஆவி இருக்கிறவங்க தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும், வேதம் அப்படி மகத்துவம். அப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் தனியா இடைச்சொல்கள் மாதிரி இருக்கும், ஆனா அதுல எவ்வளவு பெரிய விஷயத்த ஆலோசனையா மறுபடியும் அந்த யூதர்கள் கிட்ட தான் இங்க சொல்றாரு.